வெயிட் ஏன் அதிகரிக்குது, வெயிட் அதிகரிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, மெயினாக வெயிட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் ஓவர் வெயிட், அதாவது ஒபிசிட்டி தான் காமன் ப்ராப்ளம். இந்த ஓவர் வெயிட் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு வருது. நீங்கள் சப்போஸ் ஓவர் வெயிட்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணுற ஒரே விஷயம் வெயிட்டை குறைங்க, வெயிட்டை குறைச்சாலே எல்லாம் தானாக சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தான் அவங்களோட மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போது இப்படி வெயிட் அதிகரிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும். சர்க்கரை அளவு அதிகமாகிறது மூலயமா நமக்கு டயபெட்டிஸ்ன்ற நோயை ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா சுகர். 90% பீப்புள் நம்ம நாட்டில் கஷ்டப்படுற ஒரே விஷயம் சுகர். சுகர்னால எவ்வளோ பிரச்சனைகள் வருது. செகண்ட் ஒன் பிபி அதிகமாகிட்டு நமக்கு ஹார்ட் டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தேர்ட் ஒன் கொலஸ்ட்ரால். கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே ரொம்ப அதிகரித்து நம்ம இரத்த குழாய்களை அடைச்சிக்கிட்டு நமக்கு இருதய நோய்களை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபோர்த் ஒன் தூக்கமின்மை. நீங்கள் சப்போஸ் ஓவர் வெயிட்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா ஐயோ குண்டாக இருக்கோன்றதுலே டிப்ரெஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு தூக்கம் ஒழுங்காக வராது. ஃபிஃப்த் ஒன் கொரட்டை அதிகமாகும். சிக்ஸ்த் ஒன் தான் ரொம்ப காமன் ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸாக இருந்தாலும் இல்லை கல்யாணம் ஆவணவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே காமன் ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்ன்ற ஒரு கண்டிஷன் எல்லாத்துக்குமே வருது. இந்த கண்டிஷன் தான் குழந்தையின்மைன்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இருக்குது. இப்போ எப்படி டாக்டர் இவ்வளோ வெயிட் ஏறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தாங்க. 3 வேளையுமே நம்ம கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் ஏறும். கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அப்படின்னா ரைஸ். 3 வேளையும் நான் சாப்பாடு தான் சாப்பிடுவேன், எனக்கு இட்லி சாப்பிட மாட்டேன், கோதுமை சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அவங்க ஓவர் வெயிட்டட் பர்சனாக இருப்பாங்க. செகண்ட் ஒன் எக்ஸசைஸ். எனக்கு எக்ஸசைஸ்னாலே என்னன்னே தெரியாது டாக்டர், நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் அப்படின்னா வெயிட் அதிகரிக்கும். தேர்ட் ஒன் ஜங்க் ஃபுட்ஸ், சாட் ஐட்டம்ஸ். நான் அம்மா சமையல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், ஷவர்மா, பர்கர், பிஸ்ஸா இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். ஃபோர்த் ஒன் ஸ்வீட் ஃபுட். நிறைய ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் கண்டென்ட் இன்னும் அதிகமாகிட்டு நமக்கு ஓவர் வெயிட்டாக மாறும். இப்போ இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னதான் டாக்டர் பண்ணுறது அப்படின்னா, 90% நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை மாற்றணும். 4 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 தோசையாக மாற்றணும். 2 சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா 1 சாப்பாடாக மாற்றணும். மெயினாக கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்றத நிறுத்தணும். கோதுமை, சப்பாத்தி அதிகமாக சாப்பிடணும். செகண்ட் ஒன் ஓட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தேர்ட் ஒன் ஈஸிலி அவைலபிள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நமக்கு கிடைக்கிற கேரட், பீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். கத்திரிக்காய், கீரை வகைகள், மெயினாக பாலக்கீரை, எந்த கீரை கிடைச்சாலும் அது நிறைய எடுத்துக்கணும். இதில் எல்லாமே கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியான ஃபுட்ஸு. இது நமக்கு நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நமக்கு நிறைய நார்ச்சத்து உள்ள பொருட்கள், இதில் எதுவுமே கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டே இருக்காது. தேர்ட் ஒன் இந்த ஆட்டுக்கால் சூப் இதெல்லாம் கிடைக்கும் போது நமக்கு நிறைய குடிச்சிக்கணும். ஃபோர்த் ஒன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் சேர்த்துக்கிற ஆயில், கோகோனட் ஆயில் நிறைய சேர்த்துக்கணும், கிரவுண்ட்நட் ஆயிலை குறைச்சிக்கணும். இது எல்லாமே சாப்பிட்ற சாப்பாடு. செகண்ட் ஒன் ஃபாஸ்டிங்னா என்னென்னா விரதம்னு சொல்லுவாங்க. 24 hours வாட்டர்லெஸ் ஃபாஸ்டிங்னு இருக்குது. இது என்னென்னா 24 ஹவர்ஸும் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும். இது நம்ம உடனே விரதம் இருக்கிறோன்னு 24 ஹவர்ஸ் சாப்பிடாமலும் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். 24 ஹவர்ஸ் வாட்டர் ஃபாஸ்டிங்னா வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும், ஈவன் காஃபி, ஜூஸ் கூட குடிக்கக்கூடாது. இப்படி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிருக்கிறது எல்லாமே பேர்ன் ஆகிட்டு நம்ம உடம்பு குறையும். தேர்ட் ஒன் தான் எக்ஸசைஸ் மார்னிங் ஈவினிங் 1/2 an hour பண்ணணும். எக்ஸசைஸில் மெயின் விஷயம் எல்லாரும் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க, எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சாப்பிட்ருவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சாப்பிடக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணதும் உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். எனர்ஜி தேவைப்படும் போது
நீங்கள் இப்போ சாப்பிட்ட சாப்பாடே உங்களுக்கு எனர்ஜியாக வந்துடும். இதுவே நீங்கள் சாப்பிடாம வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்க ஃபேட் எல்லாம் பர்ன் ஆகி உங்களுக்கு எனர்ஜியாக வரும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நியூ இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.